எங்கேம்மா போன? எங்கே போகணுன்னு சொன்னா தானே தெரியும். அட சொல்லுமா. இந்த ஸ்கூல் யூனிஃபார்மே கலெக்டல, அதுக்குள்ளே கிளம்பியாச்சா? பசங்க ஸ்பீடாக தான் இருக்காங்க. எங்கே போகணுன்னு சொல்லி தொலைமா. என்னம்மா வேணும்? ரூம் வேணும். ரூமா? எதுக்கு? எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன பண்ணலாம் ஜெயா? ஜேம்ஸ் ரூம் கொடுக்காத, பிரச்சனை வந்துடும். 10,000 ரூம் 500 ரூபாய் தாம்மா. 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க? ஐயோ போலீஸ். நான் ஜேம்ஸ் ஸ்டேஷன் பக்கமே காணோம். அதான் நீங்களே வந்துட்டீங்களா சார்? சரி ரூம் நம்பர் 405 சாவி எடு. இந்தாங்க சார். ஸ்கூல் பசங்க மாதிரி தெரியுது. இங்க என்ன பண்றாங்க? என் ஃப்ரெண்டோட டாக்டர் சார். அப்படியா? அந்த பையன் அவங்களோட பிரதர், அவங்க அப்பாக்காக வெயிட் பண்றாங்க. பார்த்தா பிரதர் சிஸ்டர் மாதிரி தெரியலையே சார். உங்களுக்கு யாரை பார்த்தா அப்படிதான் சார் தெரியும். பாத்துக்க, எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. அப்புறம் நீ மாட்டிக்காத. ஏமா இன்னும் நிக்கிற? போமா. பணம்? என்னதே பணமா? இந்நேரத்துக்கு நீ போலீஸ்ல மாட்டியிருந்த கந்தல் ஆயிருப்ப. மோசமான இன்ஸ்பெக்டர். உனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க. நான் திரும்பி கூப்பிடவா? சார் சார். ஏய் ஜேம்ஸ் பரவாயில்ல, 10,000 ரூபாய் அடிச்சிட்டேன். காதல் 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 விஷம் துளி விஷம் அதை குடித்தது போலே ரணம் தரும் தினம் தரும் அது பலவித வேதனை தரும். ஆணுக்குள் நுழைகிறதா முதலில் பெண்ணுக்குள் நுழைகிறதா? ஒருவரில் வருகிறதா இல்லை இருவரில் வருகிறதா? இரவினில் பகலினில் இரண்டுக்கும் நடுவினில் இருக்கின்ற வெளிச்சத்தில் வருகிறதா? காதல் 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 ஏன் இப்படி பண்ண? ஏன் ராஜி இப்படி பண்ண? உன்னதான கேட்க. ஐயோ ஐயோ, இது தப்பு நடந்தா என்ன ஆயிருக்கும்? அறிவில்ல உனக்கு? உன் லைஃப் என்ன ஆயிருக்கும்? ஃபியூச்சர் என்ன ஆயிருக்கும்? நீ ஏன் இப்படி பண்ண? இதுக்காக தானே நீ அவ பின்னாடி அலைஞ்ச? இல்ல இல்ல ராஜி, அதுக்கு அலையில. அது வேற ஏதோ ஒண்ணு, அவ்வளவுதான். உனக்கு என் மேல இருக்க ஃபீலிங்கும் எனக்கு மானசா மேல இருக்க ஃபீலிங்கும் ஒன்னாவே ஆகாது ராஜி. ராஜி ராஜி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு ராஜி. உன்னால என்னை மறந்துட்டு படிக்க முடியும், லைஃப்ல நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். அது மட்டும் இல்லாம என்னை விட்டுட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆக முடியும். ஆனா என்னால முடியாது ராஜி. முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் சூர்யா இல்ல, சூர்யா இல்ல, அவ்வளவுதான். சூர்யா போயிட்டா, சூர்யா போயிட்டா. காதல் 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 இதுதானா? ஏன்பா என்ன இப்படி பாக்குற? டேய், நீ அவளை ஒன்றும் பண்ணல? இல்ல, நிஜமா இல்லப்பா. அப்புறம் அவ்வளோ நேரம் என்னடா பண்ண? ஏய், நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல. அவ என் ஃப்ரெண்டுப்பா. பாவம், ராஜி வீட்டில் தான் பிரச்சனை ஆயிடுச்சு. நான் ஒன்று வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன், இப்போ 14th ரேங்க் வாங்கியிருக்கு. அட்டெண்டன்ஸ் வேறு குறைஞ்சிருக்கு. நான் ஏதோ விளையாட்டு தரணும்னு நினச்சிட்டு இருந்தேன்,
ஆனா இப்படி ஒரு காரணம் இருக்கும் நான் நினைக்கல. என்னடி வயசு? 15 தானே. அதுக்குள்ள என்னடி அதுக்கு அவசரம்? உன்னை நல்லபடியாக வளர்க்க முடியும், நல்லா படிக்க வைக்க முடியும், வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும். வேற என்னடி செய்ய முடியும்? வீட்டிலேருந்து போகிறப்ப ஸ்கூலுக்கு தான் போகிறேன்னு நம்பிட்டு இருக்கேன். உன் பின்னாடியே வந்து எங்கே போகிற, என்ன பண்ணுறேன்னு ஃபாலோ பண்ண முடியுமா? எவ்வளோ ஆசையாக வளர்த்து உன்னை எப்படிலாம் கொண்டு வரணும்னு உங்கள் அப்பா பிளான் பண்ணார். எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டியடி. 10th முடிக்கணும், +1 +2 படிக்கணும், ஒரு டிகிரி வாங்கணும், நல்ல வேலை, ஃப்யூச்சர், இதை பற்றிலாம் நினைக்க வேண்டாம். அப்படி என்னடி இருக்காதுல்ல? உன்னை சுத்தமாக ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோங்கிற சந்தோஷம் உன்னை பெற்றவங்களுக்கு வர வேண்டாம்? ஒரு நல்ல பொண்ணு தான் எனக்கு ஒய்ஃபாக வந்திருக்கான்னு உனக்கு ஹஸ்பண்டாக வரப்போறவன் நினைக்க வேண்டாம்? சரி, இப்போ சொல்லு, படிக்கிறியா வேண்டாமா? நான் படிக்கிறேம்மா. கிழிச்ச பசங்களோட சுத்துறது, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, அங்க எங்க போறதுனா கூட பரவாயில்ல. நீ என்ன பண்ணி தொலைச்சிருக்க? இனிமே உன்னால படிப்புல எப்படி கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? வேண்டாம், இனிமேல் படிப்பு உனக்கு வேண்டாம், விட்டுடு. எங்கே கூட்டு வந்திருக்க? டேய் டேய் சூர்யா, சூர்யா, ஏதாவது பர்சனல் ஐடியா வேணுமா? என்னன்னு சொல்றா? உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? அண்ணன் எதுக்கு இருக்கிற? என்கிட்ட சொல்லு, இமிடியேட்டா முடிச்சு வச்சிடறேன். அப்படியே லவ் மேட்டர் முடிஞ்சு போயிரும்ல. என்ன சொல்ற? டேய், அண்ணன் கிட்ட உன் லவ் மேட்டரை எப்படி சொல்றதுன்னு கூச்சப்படுறேன், அது எனக்கு நல்லா தெரியுது. என்னடா தம்பி யோசிக்கிற? ஓ, கல்யாண செலவு, சாட்சி கையெழுத்து இதெல்லாம் யாரு போறதுன்னு யோசிக்கிறியா? அண்ணன் எதுக்கு இருக்கிறேன்? கண்டவனுக்கெல்லாம் கையெழுத்து போடுறேன், உனக்கு நான் போட மாட்டேனா? எத்தனை வாட்டி வாங்கண்ணே வாங்கன்னு வான்கோழி பிரியாணி எனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். அந்த விசுவாசத்தை நான் காட்ட வேணாம்? சொல்றா தம்பி, நான் காட்டுறேன். என்னய்யா பெரிய பெரிய மூச்சா விடுற? என்னாச்சு? கைய வேற முறுக்குற? அரிக்குதா? அரிக்காம என்ன பண்ண? காதல் முத்தி போச்சுல. இந்த மாதிரி நேரத்துல உன் உடம்புக்குள்ள ஏதாவது குளறுபடி பண்ணும். அதுக்காக நீ சும்மா இருக்க கூடாது, திருப்பி ஏதாவது நீ செய்யணும். ஏன்டா அடிக்கிற? எதுக்குன்னே அடிக்கிறீங்க? ஐயோ, ஏன் சார் அடிக்கிறீங்க? ஐயோ ஐயோ ஐயோ. லண்டன்ல ஒரு ஒயிட் லேடியோட சுத்தி இருக்கான். அப்படியா? ஜஸ்ட் 4 months, அவ்வளவுதான். அப்புறம் அவன் இவனை கழட்டி விட்டுட்டு வேற ஒருத்தன் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சேன். அது சரி. அப்புறம் தான் சாருக்கு என் ஞாபகம் வந்திருக்கு. பார்த்தா திடீர்னு ஒரு நாள் வந்து நிற்கிறான். ஒரே ரொமான்ஸா? ஓடான மூஞ்சி வச்ச மாதிரி சொல்றான்னு பார்த்தேன். பட் மனசு கேட்கல. ஏன், என்னாச்சு? சம்திங், அவங்ககிட்ட இப்ப நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஓஹோ, ட்ரிங்க்ஸ் இல்ல, ஸ்மோக்கிங் குறைச்சிருக்கா. He's truly in love with me. ஓ, அமெரிக்கால எனக்காக வீடு வாங்கி வச்சிருக்கானா. அப்படியா? அங்கேயே செட்டில் ஆகுறான். ஓகே ஓகே. வாடா. விடு. அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? அங்க எதுக்குடா போன? என்ன பார்த்த? சொல்றா. What did you do? இந்த வீட்ல பாத்ரூம் குள்ள போறான், பெட்ரூம் குள்ள போறான், வீட்ல இருக்கிற எல்லா இடத்துக்கும் போறான், நாய் மாதிரி. இந்த வீட்ல அவன் எங்க வேணாலும் போவான். Hey, அவனுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. he's a cheat. Stop it. அவனை பத்தி தப்பா பேசாத, எனக்கு கோவம் வரும். என்ன நம்ப மாட்டியா? மாட்டேன். I know everything. உன்னை நம்ப மாட்டேன். Shit. சாரி சூர்யா. Hey, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலையா? நோ ராகுல், உங்க யாருக்குமே சூர்யாவை பத்தி தெரியாது. அவ என் மேல வச்சிருக்கிற அஃபெக்ஷன் உனக்கு புரியாது ராகுல். ஐ நோ. உனக்கு அவ மேல ஜெலஸ். Hey, எதுக்கு உனக்கு அவன் மேல இவ்ளோ அஃபெக்ஷன் இருக்கு? உனக்கும் அவனுக்கும் செக்ஸ் கனெக்ஷன் இருக்கா? எஸ்.
செக்ஸ் தான். வாட்ஸ் ராங்? டெல் மீ, நீ விர்ஜினா இருக்கியா? Are you virgin? Tell me. ஹே நான் என்ன சொன்னாலும் நீ தப்பாவே எடுத்துக்கிற. ஹே லுக் மானசா, ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியா பிரிஞ்சிருவாங்க, லவ்வர்ஸ் அவங்களும் ஈஸியா பிரிஞ்சிருவாங்க. ஆனா செக்ஸ் இன்வால்வ்மெண்ட் உள்ளவங்க மட்டும்தான் இப்படி அடமெண்டா இருப்பாங்க. Stop it. You just answer me first. Don't try to change the topic. Are you virgin? ஹே நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? ஆன்சர் பண்ண முடியல. But I promise you, என் சூர்யா அப்படி இல்ல. ப்ளீஸ் இனிமே அவனை பத்தி பேசாத. That's all. தம்பி, சூர்யா தம்பி, சத்தியமா சொல்றேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். முன்னாடி மாதிரி இல்ல. பாத்தியா எவ்வளவு பெரிய பட்டை, அதுல குங்கும போட்டு கொட்டை மட்டும் தாப்பா போடல. அதுக்கு பதிலா தான் அந்த சொல்ல போய் மாட்டிட்டு இருக்கேன். ஒழுங்கா சலூன் நடத்துறேன், நல்ல இன்கம் வருது, ரொம்ப சந்தோஷமா திருப்தியா இருக்கிறேன். இதெல்லாம் எப்படி நீ கேக்குறியா? அன்னைக்கு என்ன கூப்பிட்டு வச்சு அடிச்சியே, அதனால இல்ல. திடீர்னு ஒரு நாள் சும்மா தலன்னு தக்காளி பழம் மாதிரி பொண்ணுதான். யார் நீங்க? அழகு போட்டில இருந்து நேரா இங்க வந்துட்டீங்களா? சலூன் சர்க்குணமா? எஸ் எஸ் ஸ்டூடெண்ட் சர்வீஸ்? எஸ் எஸ் எக்ஸாக்ட்லி, நானே தான். பாய் ஃப்ரெண்ட் இல்லாதவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் அரேஞ்ச் பண்ணுவேன், கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாதவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் அரேஞ்ச் பண்ணுவேன். செட்டப்பா? செட்டப் என்ன தப்பான வார்த்தையில பேசிட்டு இருக்கீங்க? ஐ டூயிங் சோஷியல் சர்வீஸ். எஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு? கல்யாணம் உங்களுக்கா? பண்ணிடுவோம், இமிடியேட்டா பண்ணிடுவோம். எதுக்கு நான் இருக்கேன்? உங்க பேரையும் புகழையும் கேள்விப்பட்டு உங்களையே லவ் பண்ண வந்திருக்கேன். You mean me? You love me? You want marry me? Oh! என் வாழ்க்கையில இப்படி ஒரு திருப்பு முனையா? இப்பதான் லவ் பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன். எங்க போற டார்லிங்? டார்லிங் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேங்க. யார் அது? ஓ, லேடிஸ் போலீஸ். யூ ஆர் சர்ச்சிங் ஆம்பளை போலீஸ்? అక్కడ చూడు. ఎక్కడ చూడు? யூ ஆர் போலீஸ்? அப்ப நம்ம லவ் లవ్ நம்ம சேட்டையிலே பாதிக்கப்பட்ட எவனோ ஒரு நல்ல பொண்ணை பெத்தாப்ப போலீஸுக்கு மொட்டை கடுதாசி போட்டா, சலூனுக்கு வந்து பேத்துட்டாங்க. 2 leg அவுட். நான் ஏதோ ஸ்டைலுக்கு காலை விரிச்சு வச்சிருக்கேன் நினைச்சுக்காதப்பா, மடக்க முடியல. ஃபுல் டேமேஜ். சூர்யா, இது எல்லாத்துக்கும் நான் காசு கொடுத்துட்றேன். இந்த இருக்கு, மிச்சம் ஏதாவது பேலன்ஸ் இருந்தா நீ டிப்ஸா வச்சுக்கோ, என்ன விட்டுருப்பா. ஏய் சலூன் சர்க்குணம் உட்காரா. ஏய் உன்னத்தாண்டா. இந்த அண்ணனவா? அதுவும் டேயா? காலம் முத்தி போச்சு. பரவாயில்ல சொல்லு, பொம்பளை போலீஸுக்கு நீ எவ்வளவு பெட்டர் சொல்லு. ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்ணா பிரிஞ்சிருவாங்களா? மேட்ரை பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டுமா? இப்ப பொண்ணுங்க பசங்க எல்லாருக்கும் ஒரே பாலிசி தான். டேய், நல்லா பழகுவாளுங்க, சுத்துற வரைக்கும் ஒரு இடம் விடாம சுத்துவாளுங்க, என்ஜாய் பண்ற வரைக்கும் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் ஃபுல்லா என்ஜாய் பண்ணிடுவாளுங்க. அதுக்கு அப்புறம் எவனாவது ஒரு இழிச்சாவையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவன் கூட சுத்தினாலோ அவன்கிட்டயே கூட்டிக்கிட்டு வந்து மீட் மை ஹஸ்பண்ட், ஹி இஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் என்ஓசின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாளுங்க. எதுவுமே பண்ணாத அப்பாவி மாதிரி. இப்ப ட்ரெண்டே அதான். கரெக்டா? இருடா, ஆரம்பிச்சிட்டான். ஒரு பையனும் பொண்ணும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா பிரிஞ்சிருவாங்களா? யாரா அவன் லூசு பைய? அதாவது லவ்வுக்கே ஜெட்டேர் லெவல்ல டாட்டா காட்டு போயிட்டே இருக்குது. நீ ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசிட்டு இருக்க? டேய், அதெல்லாம் ஃபிகருங்களை கரெக்ட் பண்றதுக்கும் பெத்தவங்களை சுத்தல்ல வர்றதுக்கும் இதுங்க யூஸ் பண்ற டெக்னிக்டா. ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னா தானே ஜாயிண்ட் ஸ்டடி, குரூப் ஸ்டடி, சம்மர் ஸ்டடி, ஜாலி ஸ்டடி இப்படி எல்லாம் பண்ண முடியும். அங்கிள் சிங்கிள்னா முடியுமா? நிறுத்து. செக்ஸ் வச்சுக்கிட்டா? செக்ஸ் வச்சுக்கிட்டா? ஒரு பொண்ணும் ஒரு பையனும் செக்ஸ் வச்சுக்கிட்டா? டேய் இங்க பாரு, டேய் இங்க பாரு. உன் வயசு என்ன? உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேச்சு. எனக்கே அதை பத்தி முழுசா தெரியாது. தப்பு. பிரிஞ்சிருவாங்களா பிரிய மாட்டாங்களா? இல்லடா, செக்ஸ் வச்சுக்கிட்டா பிரிவாங்க, பிரிய மாட்டாங்க, பிரிஞ்சா பிரிவாங்க, ஏதாவது நடக்குண்டா. அப்ப பிரிஞ்சிருவாங்க.
இல்லப்பா எனக்கே இந்த பிட்டு படத்தை பார்த்தப்ப கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்றேனப்பா பிரிய மாட்டாங்கப்பா. ஏன்னு சொல்லு. இல்லப்பா அது ஒரு ரோதனைப்பா. அது ஒரு ஆணும் பொண்ணும் ஒருத்தரோட ஒருத்தர பிசிக்கலா செட் ஆயிடுறாங்களா, அதுக்கப்புறம் 2 பேரோட ரத்தமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா கலந்துருதா, இத போய் வேற ஒருத்தங்கிட்ட கேட்க முடியாது இல்ல. அதுக்கப்புறம் அவ இவனையே நினைச்சுக்கிட்டு இருப்பா, இவன் அவளையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பா. ஆக மொத்தத்துல சாகுற வரைக்கும் 2 பேரும் பிரியவே மாட்டாங்க. நாம பாட்டு ஏடா கூடமா ஏதோ சொல்லி விட்டுட்டோம். இவன் மின்னலா மறைஞ்சிட்டானே, என்ன பண்ண போறான்னு தெரியலையே.